வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி எப்படி பூண்டு ரசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை சுட சுட குடித்தா சளி, இருமல், காய்ச்சல் காணாமல் போயிடும். இது செரிமானத்துக்கும் உதவும், இதயத்துக்கும் நல்லது. உங்களுக்கு உடம்பு சோர்வாக இருந்தால் தெம்பு கொடுக்கும் குடித்தா. ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதோட 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஊற விடுங்க. நல்லா ஊறின அப்புறம் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட 2 பழுத்த தக்காளி மேலே அந்த திக்கான பாட்டை எடுத்துட்டு நீங்கள் இதையும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தக்காளியோட தோலை நீங்கள் வேணும்னா எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, உங்களுக்கு ஒத்த பூண்டு கிடச்சா அதை கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது சூடான உடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக வெந்தயம் சேர்த்தா கசக்கும். இது நல்லா பொரிஞ்சதும் இதோட 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. அதோட அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு அரை நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். மிக்சியில் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி அதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா குக் பண்ணுங்கள். நொரை வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். நொரை இந்த மாதிரி ஓட்டை விழுகிற வரைக்கும் குக் பண்ணும். இந்த மாதிரி ஓட்டையான அப்புறம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதுதான் கரெக்டான பதம். இதோட ஒரு கை ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை சுட சுட அப்படியே சாதத்துக்கு கொடுங்க. சூப்பராக இருக்கும். குடித்தாலும் ரொம்ப நல்லது சளி, காய்ச்சலுக்கெலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.